எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது பன்னீர் கட்டி ரோல். ஸோ இது ஒரு ரேப் மாதிரி இருக்கும். இதில் வந்து பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இது செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம், இல்லைனா சும்மா ஒரு லைட் லஞ்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி கூட இது சர்வ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பன்னீர் கட்டி ரோல் செய்ய முதல்ல நான் என்னென்ன மேரினேட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப் தயிரில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் விழுது, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு பொடுசா நறுக்கின குடமிளகாய், பொடுசா நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அது கூட அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கலந்ததும் இப்போ பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணி கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்ச பன்னீரை போட்டு தயிரில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் குக் பண்ணலாம். பாருங்க, தயிர் எல்லாம் பன்னீர் கூட சேர்ந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணி ஆற வைக்கலாம். இப்போ கட்டி ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்து அதில் கொஞ்சம் புதினா சட்னி தடவிக்கலாம். புதினா சட்னி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதும் அடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பன்னீரை எடுத்து நடுவில் வைங்க. நம்ம இதை சப்பாத்தியாக ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டு வாக்கில் பன்னீரை லேயர் பண்ணுங்க. பன்னீருக்கு மேலே கட் பண்ண வெங்காயம் தூவி ஒரு ஃபாயிலில் ரேப் பண்ணி சர்வ் பண்ணுங்க. டேஸ்டான பன்னீர் கட்டி ரோல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கட்டி ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.